மனுஷன் மட்டும்தான் தவறான பாதையில போறான். இப்ப நான் ஒரு வேலைய நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு எந்த வேலையில பணம் அதிகமா கிடைக்கும்? எந்த வேலையில நான் நெறைய சம்பாரிக்கலாம்? இத தான் நான் கிரைட்டீரியாவா வச்சு ஒரு வேலைய தேர்ந்தெடுக்கிறேன். ஆனா, எனக்குன்னு கொடுக்கப்பட்ட சுதர்மம் என்னங்கிறத நான் பார்க்கிறதே இல்ல. ஏன்னா, சமுதாயத்தில பணம் நெறைய சம்பாரிக்கணும். அதுதான் பிரதானமான ஒரு குறிக்கோளா வச்சே நம்ம படிக்கிறோம். மார்க் எதுல நான் நெறைய வாங்கணும்? நான் ஃபர்ஸ்ட்டு வாங்கணும். ஒரு பெரிய கம்பெனியில வேலைக்கு போணும். எனக்கு அந்த வேலை தான் சுதர்மமா? நான் வேப்பமரமாக பிறந்து அது மாங்காயை உற்பத்தி செய்ய நான் போகிறேனாங்கிற அந்த வேலிடேஷனே நான் பண்றதில்ல. இப்பதான் எனக்கு அந்த வேலை நரகமாக மாறுகிறது. காலையில ஏன்டா நான் ஆஃபீஸ்க்கு போணும்? ஐயோ! திங்கட்கிழமை ஆச்சுன்னா என் உசுரு போகுதே! அப்படின்னு ஒருத்தன் நெனச்சீங்கன்னா, நீ சுதர்மத்தில் இல்லை என்று அர்த்தம். உனக்கு அந்த வேலை புடிக்கல. உன் பாஸ் புடிக்கல. அந்த வேலைய பார்த்தாலே உனக்கு எரிச்சலா வருது. நீ எதுக்காக நம்ம வேலை பார்க்குறோம்? அவன் குடுக்குற பைசாக்காக வேலை பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க யாருமே உச்ச கட்டத்துக்கு வரவே முடியாது. ஏன்னா, உன் எனர்ஜி எல்லாமே நெகட்டிவா போகும். உன் மனம் என்ன சொல்கிறது? இது பிடிக்கலன்னு சொல்லுது. ஆனா, நீ கட்டாயத்தின் பேரில் பணம் வேணுங்கிறதுக்காக அந்த வேலைய செய்யும்போது, உனக்குள்ளேயே என்ன ஆகுதுன்னா, சக்தி முரண்பாடாக மாறுகிறது.